உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். என் மக சின்ன மக தொழுதூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான். அப்போ போன மாதம் 1.5 மாதமாக அந்த பிள்ளைக்கு பீடிங்காக போய் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறார். அந்த பிள்ளை மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 1.5 மாதமாக அந்த பிள்ளைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே கிடையாது. நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நல்லா இருக்கேம்மான்னு சொல்லுவேன். அப்போ இந்த பிள்ளையாக போய் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிலையாக போய் பார்த்துருந்துருக்கு. அப்போது ஸ்கேன் எடுத்து பார்த்ததில்ல கர்ப்பப்பையில் புண்ணு இருக்கும், இல்லாட்டி நீர் கட்டி இருக்கும், இல்லை தைலாய்டு பிரச்சனை இருக்கும், ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பிள்ளையாக போய் எடுத்து பார்த்ததில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளை வந்து அப்புறம் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் தீட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. மறுபடியும் வேறொரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துருந்துருக்கு. அவங்க நரம்பு ஊசி நாளும் போட்டிருக்காங்க, மறுநாளும் நரம்பு ஊசி போட்டிருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் கூட அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கல. அப்போ அவங்க அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, கர்ப்பப்பை கிளீன் பண்ணணும், அதில் இந்த சுருங்கி விருதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பிள்ளையாக இருந்து கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணி அங்கே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி இவ்வளோ பிரச்சனையும் என்கிட்ட சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், நீ ஒத்தையில் கடந்து இவ்வளோ கஷ்டப்படுறியா, என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல. இப்போவும் நான் வரேன், உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே அண்ணங்கிட்ட ஜெபம் பண்ணால் உனக்கு உடனே சுகமாகும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரிம்மா நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. வந்தோடனேவும் அதிகமாகதான் போய்கிட்டே இருக்கு. அந்த பிள்ளைக்கு ரொம்ப கிறங்கியும் போச்சு. சரி, நான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்தோம். அன்றைக்கி பிரசங்கம் உள்ள நுழைஞ்சோடனே பிரசங்கம் வந்து எல்லைக்குள்ளே ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த எல்லையை குறித்து ஆண்டவர் பேசினார். அதில் சுகத்தை குறித்து முக்கியமாக பேசினாங்க. அப்பயே எங்களுக்கு சமாதானமாக இருந்துச்சு. அப்புறம் அன்னைக்கிட்ட வந்து விவரத்தை பூரா சொல்லி அன்னையும் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு நாளைக்கு போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அந்த பிள்ளைக்கு சுகமாயிருச்சு. தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண நிமிஷத்துலேயே சுகம் கிடச்சிச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தோன்னே, அம்மா எனக்கு நல்லா ஆயிடுச்சுமா, அதிகமாக போய் ரொம்ப இதாக இருந்தேன், எனக்கு அன்னைக்கு கை வச்சு ஜெபம் பண்ணினேன்னு வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு நல்லா ஆயிடுச்சுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி, இது எதுனாலதே இவ்வளோ நாள் போச்சு, போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, தொண்டையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனாலதான் இப்படி போகுது, ஒரு ஸ்கேன் எடுங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அதுலேயும் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 21 நாளைக்கு மாத்திரை மட்டும் கொடுத்து போடுங்க, உங்களுக்கு நல்லாயிருச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அண்ணனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.